ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபு ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபு ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபு ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபு ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபு ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபு ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்கேசமாம் பாகி ரங்க பிரபு சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்தஜிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தஜைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே பூதம் சரஸ்ச மகதாக்வஜ பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீயப்பதிம் ஜகநாதம் சர்வதேவ நியாமகம் நாராயணம் வாசுதேவம் சரண்யம் சரணம் பஜே வாசுதேவஸ்ய மகிஷீம் நித்யாம் நித்யானவாயினீம் கல்யாணீம் லோகஜனனீம் கமலாமாஸ்ரயே ஸ்ரீயம் அனந்தம் கருடம் செய்வ ததான்யான் விஷ்ணுபார்ஷதான் நித்யகைங்கரிய நிரதான் நமாமி நதவத்சலான் அவ்யாஜ கருணா சிந்தூன் ஆஸ்ரிதத்ராணதத்பரான் அனன்யனிஷ்டான் ஸ்ரீஜானேர்பக்தான் அஸ்மத்குரும் பஜே அவ்யாஜ பிரேம சம்பூர்ணமன்யதோஷ பராங்முகம் வாசுதேவ பிரியம் சுத்தம் வந்தே வைஷ்ணவ மண்டலம் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடவும் மாயனுக்கென்பன நல்லோர் அவை தன்னோடும் வந்து இருப்பிடம் மாயன் இராமானுஜன் மனத்திலே இன்று அவன் வந்து இருப்பிடம் எந்தன் இதயத்துள்ளே தனக்கின்புறவே நான் அவனை காரார் திருமேனி காணும் அளவும் போய் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கச்சி ஊரகமே பேரகமே பேராமருதிருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராலி தங்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமும் சூழ்ந்த அரங்கம் கணமங்கையே காராறு மணிநிற கண்ணனூர் விண்ணகரம் சீரார் கண்ணனூர் சேரே திருவழுந்தோர் காரார் குடந்தை கடிகை கடன்மல்லை ஏறார் பொழில் சூழ் இடவெந்தை நீர்மலையே சீராரும் மாலிருஞ்சோலை திருமோகூர் பாரோடு புகழும் பதரியே வடமதுரை ஊராய எல்லாம் ஒழியாமே நான் அவனையே ஓரானை கொம்பொசித்து ஓரானை கோள்விடுக சீரானை செங்கல் நெடியானை தேந்துழாய் தாரானை தாமரை போல் கண்ணானை என் அருஞ்சி பேராயிரமும் பிதற்றி பெரும் தெருவே ஊராரிகளிலும் ஊராதொழியேன் நான் வாரார் பூம்பெண்ணை மடல் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பகவான் உகந்த நித்தியவாசம் பண்ணக்கூடிய திவ்ய கஷேத்திரங்கள் புராண புரோக்தமாயும் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணப்பட்டதாயும் ஆச்சாரியர்கள் ஆசிரித்ததாகவும் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் எனப்படுகிறது. அந்த திவ்ய தேசங்களே அந்தந்த தேசவாரியாக பிரிச்சு இது சோழ நாட்டு திவ்ய தேசம், இது பாண்டி நாட்டு திவ்ய தேசம், இது மலை நாட்டு திவ்ய தேசம், இது வடநாட்டு திவ்ய தேசம் என்று நினைத்து நமக்கு 108 திவ்ய தேசங்கள் அப்படின்னு பரமபதம் உள்பட திருப்பார்க்கடல் உள்பட சான்றோர்கள் நமக்கு நினைவு மூட்டிருக்கிறார். அவைகளிலே வடநாட்டு திவ்ய தேசம் அப்படின்னு எடுத்துன்னு வரும் பொழுது அந்தந்த திவ்ய தேசங்களுக்கு திவ்ய தேசங்களில் வேற்றுமை இல்லை. திவ்ய தேசங்களில் உள்ள
பெருமாளிடத்திலையும் வேற்றுமை இல்லை. ஒரே பெருமாள் தான் பல திவ்ய தேசங்களிலே பல வடிவம் கொண்டு எழுந்துள்ளிருக்கிறார். சர்வேஸ்வரனான ஸ்ரீவன் நாராயணனே ஆங்காங்கு உள்ள பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக. இருந்தாலும் கூட ஆங்காங்கு உள்ள திவ்ய தேசங்களிலே தலையான திவ்ய தேசமாக எடுத்திருக்கிறார்கள். அத்தகைய வடநாட்டு திவ்ய தேசங்களிலே திருவேங்கடம் என்கின்ற திருமலையையே தலையான திவ்ய தேசமாக எடுத்திருக்கிறார்கள். வெங்கடாச்சல மகாத்மியம் என்கின்ற புராணங்கள் பிரசித்தமாக இருக்கு. ஆழ்வார்கள் 11 பாடிய பெருமை எப்படி ரங்கநாதனுக்கு உண்டோ அதுபோல புராணங்களிலே 18 புராணங்களிலே வெங்கடாச்சலத்தினுடைய பெருமையை சொன்ன அளவுக்கு பாக்கி எந்த புராணமும் எந்த கஷேத்திரத்தையும் சொல்லிவிடலை. அதுதான் ஆச்சரியம். ஒரு 2 புராணங்கள் ஒரு கஷேத்திரங்களை சொல்லிட்டு போறோம். 18 புராணமும் சொல்லித்து அப்படின்னு சொல்ல முடியாது. சில புராணங்களிலே ஒரு கஷேத்திரத்தினுடைய பெயர் மட்டிலும் கிடைக்கும், பெயர் கூட கிடைக்காது சில புராணங்கள்ல. ஆனால் திருவேங்கடத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டா 18 புராணங்களும் திருவேங்கடத்தை சொல்றது. அதுதான் ஒரு ஆச்சரியம். வெங்கடாச்சல மகாத்மியம்னால் ஒவ்வொரு புராணத்திலையுமே வெங்கடாச்சல மகாத்மியம். ஆனால் ஸ்ரீபாகவதம் முதலியதான புராணங்களே வெங்கடாச்சலத்தினுடைய குறிப்பு கிடைக்கிறது. மகாத்மியம்னு தனியா இல்லாத போனாலும் வெங்கடாச்சலத்தை திருமலையை பற்றி குறிப்புகள் கிடைக்கிறது. அதுபோல மகாபாரதம் ஸ்ரீராமாயணம் முதலிய இதிகாச ரத்னங்களையும் வெங்கடாச்சலத்தை பத்தி, வேதத்துல கூட ருக்வேதத்திலே வெங்கடாச்சலத்தை பத்தி வருகிறது. மிகவும் பழமையான முதுமையான மலை. எம்பெருமான் அங்க நித்தியவாசம் பண்ணி கொண்டு அன்றும் இன்றும் என்றும் பக்தானுகிரக தற்பரனாக இருந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பெருமை உலகம் பூரா ஏற்றும்படியான ஒரு பெருமை வெங்கடாச்சல மகாத்மியத்துல ஸ்காந்த புராணத்துல சொல்லப்படுகிறது. தீபாந்தரங்கள்ல கூட திருமலையப்பனுக்கு கோவில் ஏற்பட போறது, வழிபாடுகள் ஏற்பட போகிறது அப்படின்னு. அது மட்டும் இல்ல விமதஸ்தர்கள் கூட வழிபட போகிறார்கள் அப்படின்னு சொல்றார். முஸ்லிம் கிரைஸ்தவர்கள் கூட திருமலையப்பனை தன்னுடைய குலதெய்வமாக இஷ்ட தெய்வமாக வழிபடுவார்கள் அப்படின்னு புராணம் சொல்லி. அது இன்றைக்கு கூட நடக்கிறது. முஸ்லிம் கூட ஸ்ரீனிவாசனை தன்னுடைய குலதெய்வமா இஷ்ட தெய்வமாக கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கூட வழிபடுறார்கள். தீபாந்தரங்கள்ல அமெரிக்கா முதலிய வெவ்வேறு கண்டங்கள்ல கூட திருமலையப்பனுக்கு கோவில் ஏற்பட்டு அங்க கூட திருவாராதனம் நடக்கிறது. இது எல்லாம் மகரிஷி வியாச பகவானே புராண மகாத்மியத்தில் சொல்லியிருக்கிறார். அப்படியெல்லாம் ஏற்பட போறது அப்படின்னா அப்போ தன்னுடைய ஒரு அளவு கடந்த கருணையினால எம்பெருமான் அப்படி லோகத்துல பிரசித்தமாக இருக்கிறார். ஏதோ நாம் திவ்ய தேசத்திலே வடநாட்டு திருப்பதிகளில் ஒன்று என்றோ அல்லது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கோவில்ல முக்கியம் என்றோ அல்லது தமிழகத்தினுடைய எல்லை என்றோ அல்லது நம்முடைய பாரத தேசத்தினுடைய நடுநிலம் என்றோ திருமலைக்கு அவ்வளவு பெருமை சொல்றதோடு இல்லாம உலகத்துல ஒரு கோவில் அப்படின்னு சொன்னா மிகையாகாது அப்படின்னு. உலகத்துல ஒரு கோவில். காரணம் உலகம் பூராவும் பல்வேறு துறைகள்ல பல்வேறு மதங்கள்ல பல்வேறு நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் திருமலை அப்படின்னு சொன்னால் மேனி செலுக்கும்படியாக அவ்வளவு பேர்களும் ஆசைக்கும்படியாக இருக்கக்கூடிய ஒரு கோவில். தாற்காலிகமான கூட்டங்கள் பல கோவில்கள்ல இருக்கு. ஒவ்வொரு சமயங்கள்ல அவ்வளவு கூட்டம் கூடும், மற்ற சமயங்கள்ல இருக்காது. ஒவ்வொரு தேசங்கள்லே அவ்வளவு கூட்டம் கூடும். சர்வதேசங்கள்ல இருந்து வரக்கூடிய மக்கள் சர்வகாலங்களிலும் வந்து சேவிக்கும்படியாக ஒரு பிரசித்தி காலம் இப்ப ஓஞ்சு போயிடுத்து அப்படின்னு இல்லாதபடி எப்பொழுதும் பகவானுடைய சாநித்தியம் பரிபூர்ணமாக இருந்து பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாக இருந்து இன்றும் அவரவர்கள் விரும்பிய பலனை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தயாசாகரமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவேங்கடமுடையார். ஆழ்வார்களுடைய திவ்ய ஸ்ரீ சூக்திகளை கவனியுங்கள். திருவரங்கம் முதலீடான திவ்ய தேசங்களை சேவிக்கும் போது கூட ஆழ்வார்கள் எல்லாரும் பிரேமாபிஷயம் கொண்டு நாயிகா நாயிக பாவத்திலேயோ மற்ற பாவங்களிலேயோ ஈடுபட்டு கொஞ்சறார்கள். பிரேமாபிஷயத்தினாலே குழந்தையாக நினைத்து கொஞ்சறார்கள், தாலாட்டு கூட பாடுறார்கள், காதல் கொண்டு விழுகிறார்கள். இப்படி பலவிதமான மனோபாவங்களை காட்டி பிரேமையை காற்றார்கள் மற்ற திவ்ய தேசங்களிலே ஆழ்வார்கள். ஆனால் திருமலையப்பனிடத்துல வரும்போது மட்டும் எல்லாரும் கதறி பூர்ண சரணாகதி செய்கிறார். பெரியாழ்வார் தொடக்கமா சாலக்கிராமத்து எம்பெருமான கூட பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்பொழுது பாலை கறந்து அடுப்பு ஏற வைத்து அப்படின்னு தொடங்கி வெண்ண திருடினவனாக சாலக்கிராமத்துல போய் கண்டுகொண்டேன் அப்படிங்கிறார். அதுபோல அங்கங்கு உள்ள ஒவ்வொரு இடங்கள்ல. ஆனால் திருவேங்கடமுடியான இடத்துல வரும்போது மட்டும் பறவையேறு பரமபுருஷான்னு தொடங்கி கடைசியில சரணாகதி பண்றார். அதுபோல சரணாகதி பண்ணி அங்கேயே கிடந்திருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் குலசேகர பெருமாள். அதே போல ஆழ்வார் பரகால நாயகி பராங்குஷ நாயகி எல்லாரும் மற்ற இடங்கள்ல நாயகியாயிருந்து பெருமாள் இடத்துல கொஞ்சம் ஆசைப்படுறவர்கள் திருமலையப்பனிடத்துல வந்ததும் பரிபூர்ண சரணாகதி பண்றார்கள். அந்த கஷேத்திரத்துல அப்படி பெருமாள் இடத்துல வரும்பொழுது அப்படி ஒரு மனோபாவம் வந்துடுறது. ஆழ்வார்களுக்கு கதறி சரணாகதி பண்றார். அத்தகைய எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் ஆழ்வார் உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தியம்மானே நிலவும் சுடர் சூழொளி மூர்த்திகி நெடியாயி அடியேன் ஆருயிரேகேயே திலரம் உலகுகாய் நின்ற திருவேங்கடத்தெம்பெருமானேகே குலதுள்ளடியேன் உனபாதம்
கூடுமாறு கூறாயே உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தியம் மானே. சரணாகதிதான் ஆழ்வார் திருமலையில செய்யற எம்பெருமான அழைக்கும் பொழுதே உலகமுண்ட பெருவாயா. வியாக்கியானம் ரொம்ப அருமையான வியாக்கியானம். இங்கே உலகமுண்ட பெருவாயா எல்லாருக்கும் பிரசித்தம். ஏகோ விஷ்ணு மகத்பூதம் என்று பிரளய காலத்தில் எம்பெருமான் உலகம் பூராவும் தான் தன்னுடைய திருவயிற்றில அடக்கிக்கிறான் அப்படிங்கிறது பிரசித்தம். ஆனால் வியாக்கியானம் உலகமுண்ட பெருவாயா. எம்பெருமான் இந்த உலகத்துக்கு ஏற்றபடி தன்னுடைய வாயை பெரியதாக ஆணு காட்டுறான். இந்த உலகத்தை ஏத்துக்கிறதுக்காக, உலகத்தை முழுங்கிறதுக்காக. அப்படிதானே அர்த்தம். உலகம் பூரா சாப்பிடணுமானால் சிறுவாயால சாப்பிட முடியாது. பெருவாய் இருந்தாதானே உலகத்தை வாயில போட்டுக்க முடியும். உலகமுண்ட பெருவாயா அப்படித்தானே நமக்கு அர்த்தம் தோணும். ஆனா கண்ணபிரானுடைய லீலைய பார்த்தா சிறுவாயால உலகம் பூரா சாப்பிட்டு மண்ணு தின்ன சிறுவாய். யசோதி பிராட்டி மண்ணு திண்ணையா அப்படின்னு அறைய போகும் பொழுது இல்லேம்மா காட்டு தன்னுடைய சின்ன வாயை குமிழ் போன்ற வாயை இப்படி காட்டு. யசோதி பிராட்டி எட்டி பார்த்தா சாத்ரிப் தீபாப்தி பூகோளம் சவாய்வக்னிந்து தாரகம் என்று சப்தசாகரங்களும் உலகமுமே தெரிந்தது அந்த சிறுவாய்க்குள்ளேங்கும் பொழுது அதுக்கு பெருவாய் தேவைப்படா. சர்வசக்தனா இருக்கிறதுனாலே சிறுவாயாலேயே உலகம் பூரா சாப்பிட்டுடுவார். பெருவாயான்னு சொல்லுவானே உலகமுண்ட பெருவாயா. உலகத்தை சாப்பிடறதுக்கு பெருவாய் இல்லையா, பெருவாய் உலகம். உலகம்னா என்ன, பெருவாய்னா என்ன அப்படின்னு சொன்னா சின்ன குழந்தைகள் எல்லாம் மதுரமான பதார்த்தத்தை போட்டா அது பூரா சாப்பிடமோ சாப்பிடாதோ எல்லாத்தையும் போட்டுடும். ஒரு திருக்கண்ணம் அது பண்றோம். சிறு குழந்தை அப்படியே போடும் கடைசியில சாப்பிட முடியாம கொஞ்சம் சாப்பிட்டதுமே திகட்டியதும் வச்சுட்டு போயிடும். அதுபோல எம்பெருமானுக்கு அடியார்கள் வந்தால் ஆனால் இந்த அடியார்களை வாரிக்கொண்டு விழுங்கிடுவான் போலே ஒரு பிரேம அவனுக்கு உண்டாகி அதுக்காக வாயை திறக்கிறார். தன்னுடைய அடியார்கள் வந்தால் ஆனால் அப்படியே போடு அப்படின்னு அந்த பாரிப்பே இங்க பெருவாய் அப்படிங்கிறார். உலகம்ங்கிறது லட்சியம். தன்னை நாடி வந்த பக்தனே அவனுக்கு லட்சியம். அந்த பக்தனிடத்திலே இருக்கக்கூடிய பாரிப்பே அவனுக்கு திருவாய். அந்த பாரிப்பு எவ்வளவு பெருசாக இருக்குன்னா உலகத்தை உண்ணணுமானால் எவ்வளவு பெரிய வாயா இருக்கணும். அதுபோல ஒரு பக்தனுக்கு அவ்வளவு பெரு பாரிப்பு இருக்கு. சுவாமி பெரியவாச்சான்பிள்ளை வியாக்கியானம் லட்சியத்தின் அளவன்றிக்கே இருக்கும் பெரிய பாரிப்புடையவனே அப்படின்னு வியாக்கியானம் பண்றார். ரட்சிக்கப்பட வேண்டியவன் ஒரு பக்தன், ரட்சிக்கிறவன் அவன். ரட்சிக்கப்பட வேண்டியவனுக்கு எவ்வளவு பாரிப்பு எம்பெருமானிடத்தில் இருக்கணும். ஐயோ பெருமாள் என்ன காப்பாத்தினாடா, பெருமாள் என்ன காப்பாத்தனுமே அப்படின்னு அந்த ரட்சியனான ஒரு ஜீவனுக்கு உள்ள ஒரு பாரிப்பு